Hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல 3 kgல 2 tier ஒரு baptism கேக்கோட டெக்கரேஷன் பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். அதாவது நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பிரதர் டாட்டருக்கு பேப்டிசம், அதுக்காக அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ப்ரூனேலே செட்டில்டு, பட் வந்து இப்போ வந்து அந்த பேப்டிசம் ஃபங்க்ஷனுக்காக அது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரெண்டுக்குமா உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக்கோட டெக்கரேஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் கேக் விலாகில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் ஆர்டருக்கு கூடயே சேர்ந்து கிடைச்ச ஆர்டர் நான் அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். பட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் இதில் போடுறேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர்ட் கேக்கு. ஸோ நான் ஃப்ரெஷ் பைனாப்பிள் கேக் எப்படி செய்யணுங்கிற ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். நான் இந்த 3 kg கேக்கு 8 inchல 2 டின்லையும் 6 inch 2 டின்லையுமா செய்திருந்தேன். அதாவது பாட்டம் டயரில் 2 kgயும் டாப் டயரில் 1 kg, அப்படி டோட்டலாக 3 kgக்கு நான் செய்திருந்தேன். ஸோ இது 2 tier கேக்ஸையுமே தனித்தனியாக க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துட்டேன். இது பாட்டம் டயர் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 inchல ட்ரம் போர்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரம் கோட்டிங் வந்து நான் நைட்டு முடிச்சு வச்சுட்டேன். தென் மார்னிங் தான் நான் கேக்கோட ஐசிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கேக்குக்கு பர்ஃபெக்டாக எப்படி ஐசிங் பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். பாட்டம் அண்ட் டாப் டயர் ரெண்டுக்குமே நான் ஐசிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த கேக்கோட மெயின் டெக்கரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோனட்ஸ் வச்சுல ஒரு டெக்கரேஷன் தான். ஸோ அதோட அந்த டோனட் வந்து நான் அதுக்கே 1 day முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பேக்டு டோனட் பார்த்தீங்கன்னா 3 to 4 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டோனட் செய்கிற கிளிப்பிங்ஸ் வந்து நான் வேற ஒரு வீடியோக்காக ரெக்கார்ட் பண்ணினது. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். பேக்டு டோனட்டோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கேக்குக்கு ஐசிங் முடிச்சு வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து டோனட்டை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து 150 கிராமுக்கு ஒயிட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ சாக்லேட்டை நல்ல லிக்யூட் டைப்பில் எப்படி மெல்ட் பண்ணுங்கிற வீடியோவை நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டோனட்ஸ் வந்து ஒயிட் காம்பவுண்ட்லேயே டிப் பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் 3 வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி அதில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு. ஸோ அந்த கேக் டெக்கரேஷன் வந்து டோனட்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து டோனட் பேக் பண்ணி அதை வந்து டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணேன். இந்த டோனட்ஸில் சாக்லேட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதோட சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படின்னா இப்போ இந்த பிளேட்டில் வச்சுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டால் போதும், நமக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் ஃபினிஷிங் ஒரு சர்ஃபேஸ் டோனட்டு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டோனட்டில் சாக்லேட் டிப் பண்ணி அந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா போதும், நமக்கு வந்து அந்த சாக்லேட்டு ட்ரை ஆகி கிடைக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த டோனட்டோட சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ மொத்த டோனட்டும் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஒவ்வொரு டோனட்டும் ஒவ்வொரு டைப்பில் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கோல்டு ஃப்ளேக் அப்புறம் வந்து கோல்டு டஸ்ட் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வந்து கேக்கில் அந்த 2 tier ஃபுல்லாகவே கோல்டு ட்ரிப் கொடுத்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ட்ரிப் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லேயே டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக அந்த ட்ரிப்பு வந்து நமக்கு அந்த வடிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா சில நேரம் வந்து என்ன சொல்கிறது, அந்த கரெக்டாக ஈவனாக இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் வரும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லேயே வச்சு நமக்கு வந்து டெக்கரேஷன் வந்து ஸ்பாயில் ஆகிடாமல் ஸோ அந்த பேக் சைட்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் ட்ரிப் கொடுத்து ப்ராப்பராக வருதாங்கிறத செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேக் கூட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ட்ரிப் கொடுத்துக்கணும். அப்புறமா நமக்கு ட்ரிப்பு என்ன மாதிரி லென்த் வேணுமோ அது தக்கன நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக போதும்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். தென் ட்ரிப்போட லென்த் அதிகமாக வேணும்னா அதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலே போதும், நமக்கு லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரே லென்த் ஒரே ஈவனாக நம்ம கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ட்ரிப்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கிறது மாதிரி கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் tier கேக்கை ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இனி வந்து அந்த 2 டயருமே நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு உடன் ஸ்கியூவர் ரெண்டுக்கும் காமனாக சென்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த டாப் டயருக்கும் ஃபுல்லாகவே கேக்கை சுற்றி ட்ரிப்பு கொடுத்து விட்டுக்கலாம்.
சரி, ஒன் பை ஒன்னாக டோனட்ஸ் எல்லாம் கேக் மேலே எடுத்து வச்சிடலாம். ஸோ டோனட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த வெர்டிகலாக வைக்கிற டோனட்ஸ் எல்லாமே 2 ஸ்டிக்ஸ் வச்சு வைக்கணும். சிங்கிள் ஸ்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதோட வெயிட்டில் வந்து கரெக்டாக நிற்காது. ஸோ வந்து டபுள் ஸ்டிக்கு கொடுக்குறது தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்ஸ் வந்து இந்த கேக்குக்கு டெக்கரேட் பண்ண செய்திருந்தேன். என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்டன்ட் ரோஸ் செய்திருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மால் ஹார்ட்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் டாப்பர் மாதிரி கொடுக்குறதுக்குள்ள ஹார்ட்டு, தென் கொஞ்சம் ஃபாண்டன்லேயே வந்து பால்ஸ் செய்திருந்தேன். கோல்டன் பால், தென் பிங்க் கலர், தென் ஒயிட் கலரில் பால். இந்த 3லேயுமே வந்து நான் டஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ தான் அந்த பால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். அதாவது கோல்டன் பாலில் கோல்டு டஸ்ட்டும், பிங்க் பாலில் பிங்கு, தென் ஒயிட் பாலில் வந்து ஒயிட் கலர் டஸ்ட்டும் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஃபாண்டனில் நம்ம செய்த ஒவ்வொன்றையும் எடுத்து கேக்கில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபாண்டனில் CMC மிக்ஸ் பண்ணி தான் செய்திருந்தேன். ஸோ இந்த ஃபாண்டன்ட் எப்படி செய்யணும், ஒவ்வொரு ஷேப்ஸ் என்ன செய்யணும், அதோட ஃபாண்டன்ட் பேசிக் ஐடியாஸ் இல்லாதவங்களுக்கு நான் ஃபாண்டன்ட் பேசிக் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டாக ஃபாண்டன்ட் பற்றி எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நம்ம கேக்கில் டெக்கரேட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிக்ஸ் கொடுத்து தான் கேக்கில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ட்ராவல் டைமில் வந்து அது மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த கேக்கில் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு அந்த பேப்டிசம் டாப்பரும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் கேட்டால் போதும், அவங்க வந்து செய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேக்குக்கு ப்ரைஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 kg கேக்கு வந்து 750 rupees, அப்படி 3 kgக்கு 2250 rupees. அப்புறமா 1 டோனட் பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ அதுக்கு வந்து 6 டோனட்ஸுக்கு அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணோம். அப்புறமா வந்து இந்த கஸ்டமைஸ்டு டாப்பரோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். தென் இந்த ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸுக்குள்ள சார்ஜ் வந்து அது அடிஷ்னலாக இதுக்கு கூட ஆட் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் இருக்குது அதை பொறுத்து வந்து நம்ம வந்து டெக்கரேஷனுக்குள்ள சார்ஜ் ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து கேக்கு போர்டு, இந்த ட்ரம் போர்டுக்கு வந்து மினிமம் 100 rupees ஆகும். ஸோ 100 to 120, 150 வரைக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து ரேட் இருக்கும். ஸோ என்ன ரேட்டுக்குள்ளே போர்டு அதில் வைக்கிறோமோ ஸோ அந்த ரேட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேக்கிங் பாக்ஸு, டால் கேக் பாக்ஸ் ஆகும்போது அதுவும் வந்து நமக்கு 150 to 200 அந்த ரேஞ்சுக்குள்ள ரேட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த கேக்கு நம்ம டோட்டல் ப்ரைஸ் ஆட் பண்ணும்போது அந்த ப்ரைஸையும் வந்து இதில் ஆட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இது வந்து டயர் கேக் இல்லையா, ஸோ வந்து ஒவ்வொரு டயருக்கும் 100 to 200 rupees வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டோட்டலாக இந்த கேக்குக்கு 3000 rupees வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி 1 by 1 ஆட் பண்ணி செய்யும்போது 3000க்கு மேலே சார்ஜ் வரும். பட் ஓகே, நான் வந்து 3 kg கேக்கு ரவுண்டாக 3000 அப்படிங்கிற மாதிரி தான் நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேக்கை வந்து நான் டால் கேக் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x12x12 சைஸில் உள்ளது. அப்புறமா இந்த கேக் பார்த்தீங்கன்னா 4-wheelerல வச்சு தான் டெலிவரி கொடுத்தது. கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சு அதோட ஃபைனல் லுக் இந்த மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு செய்தது. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இடையில தான் இது பண்ணியிருந்தேன். பட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த கேக் செய்கிற வீடியோ வந்து போட முடியுமா, தனியாக பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்காக நான் இது கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொன்றா ரெக்கார்ட் பண்ணி அந்த பிஸி ஒர்க்குக்கு இடையிலையும் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ செப்பரேட்டாக பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக லேட்டானாலும் நான் ரிப்ளை கொடுப்பேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.